என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகியானவள் உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன். என் தங்கமே, நானாக உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை என்னை நீ உதாசீனம் செய்துவிட மாட்டாய் என்பது எனக்கு நன்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் ஒரு முறை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஊர்ஜிதப்படுத்த வேண்டுமல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இப்படி கேட்டிருக்கின்றேன். என் தங்கமே, என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதுபோலத்தான் இந்த வராகி நானும் உன் இல்லத்திற்குள் அத்தனை சாதாரணமாக வந்து அமர்ந்து விட மாட்டேன் என்பதும் உனக்கு நன்கு தெரியும். ஏதும் காரணமில்லாமல் அம்மா நம் இல்லத்திற்கு வருவாளா? ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அவள் வந்திருக்கின்றாள் என்ற நம்பிக்கையில்தான் என் பிள்ளை என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய். என் தங்கமே, நாளைய செவ்வாய்க்கிழமை விடியல் என்பது என்னுடைய குழந்தைக்கு மனதிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்க வேண்டும். அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? என் பிள்ளை, மனதில் நீ ஏற்படுத்தி இருக்கின்ற இத்தனை நாள் ஏக்கங்களையும் நாளைய விடியல் உனக்கு பூர்த்தி செய்துவிட வேண்டுமல்லவா? அப்படியானால் உன் அம்மா இன்றே உன் இல்லத்தில் குடியேற வேண்டும். நான் அங்கு இருந்தால் மட்டும்தானே உன் வேண்டுதல்களையும் உன்னுடைய ஆசைகளையும் என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும். என் தங்கமே, நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் என்று சொல்லி இருக்கின்றேன். அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லத்தில் எல்லா விதமான செயல்களும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் அம்மா உன்னிடத்தில் கேட்க வரவில்லை. சுத்தம் என்பது உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் எல்லோராலும் சில நேரங்களில் அவர்களின் வேலை பளுக்களுக்கு இடையே எந்நாளும் சுத்தம் செய்து கொண்டிருக்க முடியாது. அதனால் அவர்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் அதனை செய்து கொள்ளலாம். இருப்பினும் நான் எதிர்பார்க்கின்ற சுத்தம் என்ன தெரியுமா? என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த சுத்தம்தான். நிறைய பேர் சொல்கின்றார்கள் அல்லவா, கோவிலுக்கு குளிக்காமல் செல்லக்கூடாது, தெய்வத்தை குளிக்காமல் வணங்கக்கூடாது, தெய்வத்தை நினைக்கக்கூடாது என்று. என் தங்கமே, உண்மை என்னவென்றால் மனதில் இருக்கின்ற சுத்தத்தை மட்டும்தான் தெய்வம் எதிர்பார்ப்பார்கள். நீ குளித்தாயா, குளிக்கவில்லையா என்றெல்லாம் தெய்வம் உன்னை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். என் குழந்தை, நீ எந்த அளவிற்கு மனதில் நம்பிக்கையோடும் மனதில் தூய்மையோடும் தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னையும் ஆசீர்வதிப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, தெய்வத்தை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய்? தெய்வம் என்பது உன்னை அரவணைப்பவர்கள், உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக நிற்பவர்கள், தீய சக்தியில் இருந்து உன்னை காப்பாற்றுபவர்கள். இந்த வராகியானவளும் அப்படித்தானே. நான் உன்னை என்னுடைய குழந்தையாக பார்க்கின்றேன். என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதுவெல்லாம் இருந்தால் நல்லபடியாக வாழ்க்கை இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு ஒவ்வொன்றையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதில் தேவையில்லாத எந்த விதமான சஞ்சலங்களும் தேவை கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அம்மா உன்னை காக்க வந்து விடுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்து விட்டாலே போதும். என் தங்கமே, மனதிற்குள் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே புரிந்து வைத்துக்கொள். தெய்வம் என்ற ஒன்று நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றது. அதிலும் இந்த வராகியானவள் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றாள். அப்படியானால் நமக்கே தெரியாமல் நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நம் வாழ்க்கையில் செய்திருக்கின்றோம். அப்படியானால் உனக்கு தெரியாமல் செய்த விஷயத்திற்கே தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்க வந்திருக்கிறது என்றால் இனிமேல் நீ பல நல்ல விஷயங்களை செய்வாயானால் தெய்வம் நிரந்தரமாக உன்னோடு குடியிருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா?
தெய்வத்தின் மீது அன்பு கொண்டால் மட்டும் போதாது, தெய்வத்தையும் உன் மீது அன்பினை செலுத்த வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னிடத்தில் நீ எனக்கு அதை செய்து கொடு, இதை செய்து கொடு என்று உன் வராகியானவள் ஒருபொழுதும் கேட்டதில்லை. என் தங்கமே, எனக்கு செய்வதை நீ இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினாலே போதும், அது என்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் அன்பு எந்நாளும் உனக்கு வாழ்க்கைக்கு அவசியமானதல்லவா? என் பிள்ளை, மனதில் உனக்கென்று இருக்கின்ற சில எண்ணங்களும் ஆசைகளும் இந்த வராகி நான் நன்கு அறிவேன். இன்று உன்னுடைய இல்லத்தில் நான் அமர்ந்து அதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றப் போகின்றேன். மனது முழுக்க நம்பிக்கையோடு என் பிள்ளை என்னை வணங்கும் பொழுதெல்லாம், அம்மா, உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன். நான் அங்கிருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை முதலில் குடும்பத்திற்குள் எந்தவிதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையுடனும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த ஒற்றுமை என்பது நடிப்பாக இருக்கக்கூடாது. ஆள் மனதிற்குள் சிந்தித்து, நம்முடைய தெய்வம் நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் என்னென்ன உறவுகள், நம்முடைய உறவு எந்த அளவிற்கு பலப்பட வேண்டும், தெய்வம் நம்மை காப்பாற்ற வந்திருக்கின்ற நேரத்தில் நம்முடைய உறவுகளை தொலைத்து நம்முடைய உரிமைகளை கெடுத்து தெய்வத்தின் முன்னால் கெட்ட பெயர் வாங்கிவிடக்கூடாது என்ற பயம் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே. அதனால் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரி, உனக்கு சொந்தமானவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உண்மையான அன்பினை கொடுத்து தெய்வத்தின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்து கொடுத்திருக்கின்ற சில சத்தியங்கள் இன்னமும் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் உன் மனதில் எழுந்த அந்த சந்தேகம்தான். நமக்கு இவள் கொடுப்பாளா, சொன்ன வாக்கினை காப்பாற்றி விடுவாளா என்று உனக்குள் தோன்றிய ஒரு சிறு சந்தேகம்தான் உன்னுடைய வாழ்க்கையை சில காலம் வேண்டுதல்களை நிறுத்தி வைத்து தாமதப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இனியும் அது தாமதமாகாது. ஏனென்றால் உனக்குத்தான் இப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை வந்துவிட்டதல்லவா? தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ இல்லையோ, முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை. நீ செய்கின்ற எல்லா சரியான செயல்களும் உன்னை தெய்வத்திற்கு அருகே கொண்டு செல்லும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றதா என்று கேள்விகள் கேட்கின்ற பல பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கின்றேன். என் அம்மா, நீ ஏதோ பேசுகின்றாய், செல்கின்றாய். நானும் உன்னை நம்பி இருக்கின்றேன். எதையாவது நடத்தி கொடுத்துவிடு என்று என் மீது செல்ல கோபம் கொள்கின்ற குழந்தைகளையும் நான் பார்க்கின்றேன். என் தங்கமே, எல்லோரையுமே நான் அன்பால் அரவணைக்கின்றேன். எல்லோருடைய உணர்வுகளையும் நான் உள்வாங்கிக் கொள்கின்றேன். எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்ற நான் ஓடோடி வருகின்றேன். என் தங்கமே, காலதாமதங்கள் எடுத்து கொண்டாலும் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் அம்மா கொடுத்து விடுவாள் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். நீ என் மீது கோபம் கொண்டாலும், என் மீது அன்பு கொண்டாலும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே உன் தாயானவள் நான் சரியாகத்தான் பார்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லோருமே எனக்கு ஒன்றுதான். நான் எல்லோரையும் அன்போடுதான் பார்க்கின்றேன். யார் மீதும் எந்த வெறுப்பினையும் நான் காண்பிப்பது கிடையாது. தவறை செய்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவேன். தவறு என்பது எல்லை மீறும் பொழுது, வாய்ப்புகளை தட்டி செல்லும் பொழுது, என்ன நடந்தாலும் என்னை யார் மிரட்டுவது, என்னை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற அகந்தையில் யார் ஒருவர் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வராகியின் கைகளிலிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீ என்னுடைய பிள்ளையாக இந்த வராகியை உன்னுடைய இல்லத்தில் இன்று குடியமர்த்தி அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு நாளைய மங்கள செவ்வாயின் விடியலில் நிச்சயமாக மன சந்தோஷத்தோடு அந்த நாளை நீ தொடங்க வேண்டும். உனக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.